வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு 10 வரமிளகாய் எடுத்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கணும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மல்லியையும் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தையும் கலந்து நல்லா வறுத்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். அது கூட ஒரு தக்காளியையும் சேர்த்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வணக்கி மசாலாவை அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை எல்லாத்தையும் மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. லெமன் சைஸ் புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை போட்டிருக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1/2 கிலோ மீனை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். தாளித்து வச்சதை மீன் குழம்புல சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி.